ஏன்னா மற்ற கட்சிகள் இனிமேல் தான் யார் வேட்பாளர் முடிவு செய்யணும். 100 ஏக்கர்ல தென்னந்தோப்பு இருக்கா, தென்காசிக்கு 50 கோடி செலவு பண்ணுவியா, கட்சி தலைமைக்கு 50 கோடி கொடுப்பியா அப்படின்னு விருப்ப மனுக்களை பெற்று வேட்பாளரை 50 கோடி செலவு செய்வன் தான் எம்எல்ஏவா நிக்க முடியும், வேட்பாளரா நிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல தேர்தலில் நிற்பதற்கு பணம் தேவையில்லை, அவன் நல்ல தமிழ் இனமாக இருந்தால் போதும் என்று நாம் கட்சி களத்தில் நிறுத்துகிறது. தென்காசி மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே செழிப்பான மாவட்டம், ஏழைகளுடைய ஊட்டி என்று அழைக்கப்படுகிற குற்றாலம் இருக்கக்கூடிய மாவட்டம், அதிகமான நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், விவசாயம் செழித்திருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இப்போ கீழே உட்கார்ந்துக்கும் போது வீராணத்தை சார்ந்த தான் நாட்டாம வெள்ளத்துறையோட கேட்டேன், அதான் நம்ம ஊர் குளம் சுத்தப்படுத்தி எவ்வளவு இருக்குன்னு. அவரு எனக்கு தெரிஞ்சு தெரியல மாப்பிள, தெரியல தான் மாப்பிள, அவருக்கே 45 வயசு மாட்டா, 45 வயசு குறை சொல்லுவாப்ல, 50 வயசு இருக்கும். அவருக்கு தெரிஞ்சு யோசிக்கிறாப்ல. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த இன்றைக்கு தென்காசி மாவட்டத்துடைய மிகப்பெரிய பெரிய குளம், கீழே வீராணத்திற்குரிய பெரிய குளம், அந்த குளம் தூர்வாரி சத்தம் வர மாட்டேங்குது, அந்த குளம் தூர்வாரி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. இந்த ஊத்துமலையில சின்ன குளம் பெரிய குளம் 2 குளம் ஊத்துமலையில, இந்த குளம் தூர்வாரி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சரவணன் கேட்டா அவருக்கும் தெரியல.